ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடு 1.8 மில்லியன் டாலர்ஸுங்க. ஸோ இந்த வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே. ஸோ நம்ம இந்த கம்யூனிட்டி ரீச் ஆகிட்டோங்க. இந்த கம்யூனிட்டிலேயே டென்னிஸ் கோர்ட்டு, கால்ஃப் கோர்ஸ், பூல் ஆக்சஸ், ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் க்ளப் ஹவுஸு அப்படின்னு எக்கச்சக்க வசதிகள் இருக்குது. இதில் டோட்டலாக இருக்கிற ஹவுசஸ் எல்லாம் மில்லியன்ஸில் தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே இந்த கம்யூனிட்டியும் ரவுண்ட் பார்க்கலாம். ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டோட்டல் லாட்டு. ப்ளஸ் வீடு பில்ட் ஏரியா மட்டுமே 3800 இருக்குது. அண்ட் இதில் வெறும் 3 பெட்ரூம் தான் இருக்குது. அதே மாதிரி லாண்ட்ரி ரூம், நார்மலாக இருக்கிற ஹால் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கோசரம் இந்த வீடை நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஸோ வாங்க உள்ளெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்மல் டைனிங் ரூம் வித் சைனா கேபினட்டோடு இருந்தது. அப்படியே நம்ம வெளியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் பிளான்ட் இருந்தது. அதுவுமே அது பார்க்க நல்லா அழகாக வச்சுருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்திருந்தா இங்கே குட்டி ஒரு பார் ரூம் செட்டப் வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் கிச்சனுக்கு போகிற வேவும் இருந்தது. ஸோ என்ட்ரானே இப்படி தான் இருந்தது. அங்கே ஒரு டைனிங் செட்டப். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பேக்யார்டுக்கு வேவும் அங்கே தான் இருந்தது. ஸோ வாங்க நம்ம பேக்யார்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். பேக்யார்ட் செட்டப் சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம இனிஷியலாக வந்தோடனே அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் நிறையா இருந்தது. அதுக்கப்புறமே பார்பிக்யூ செட்டப் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அது பக்கத்துலேயே வந்து பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பேக்யார்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. நிறைய பிளான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமே பூல் இருந்தது. இண்டிவிஜுவல் பூலே இருந்தது. ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அன்றைக்கி. அஃப்கோர்ஸ் வந்து பேக்யார்ட் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இதை 1/2 ஏக்கரால் வீடு கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பேக்யார்ட் பெருசாக தான் இருக்கும். அண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இது 2003 பில்ட் பண்ண ஒரு வீடுங்க. பார்த்தா 20 இயர்ஸ்க்கு பழமையான வீடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே கொடுக்கல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது என்னென்னு எல்லோரும் கெஸ் பண்ணுறீங்களா? எனக்குமே இதுதான் தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ரெஃப்ரிஜிரேட்டருங்க. அதுவும் வுட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்துமே ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு ஒன். எல்லாமே ரசித்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே பார் செட்டப். ஸோ ஈஸியாக அவங்க இங்கேருந்து சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஆக்சுவலி ஹைலாண்ட் இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இது ஒரு குட்டி ரெஃப்ரிஜிரேட்டர். ஆக்சுவலாக இது எனக்குமே புதுசு. நான் இப்போ தான் பார்க்குறேன். குட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் வெறும் பாட்டில்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக புக்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க. இங்கே இருக்கவங்க நிறையா புக்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஹைலாண்ட் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இங்கே கிச்சன் செட்டப்பே இப்படி ஹைலாண்டோட தான் இருக்கும். இங்கே இது வந்து லாண்ட்ரி ரூம். ஸோ மேலே நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸும் உள்ள வச்சுருக்கலாம். கீழே வந்து இது வாஷிங் மிஷின். இது வந்து ட்ரையர். ஸோ நார்மலாக இங்கே துணி செட்டப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணிக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் அயன் கோஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கோஸ்டர் இதை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம். ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் ரூம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரூமுக்கு போகிறோங்க. பெட்ரூம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் போகிறோம். அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். வித் அட்டாச்டு பாத்ரூம் இது. அஸ் வெல் அஸ் வந்து பேக்யார்டு வந்து நம்ம இங்கேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு லாங் டோர் இருந்தது, விண்டோ இருந்தது. இங்கே வந்து ஷவர், ஒரு க்ளாசெட். ஸோ இது செகண்ட் பெட்ரூம். இது நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. இங்கேருந்தும் பேக்யார்ட் நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து அட்டாச்டு பாத்ரூம் வித் க்ளாசெட் இருந்தது. அண்ட் ஹாலில் ஒரு ஃபயர் பிளேஸ். அதுக்கப்புறம் டிவி கன்சோல், நார்மல் ஷோஃபாஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ட் இந்த பக்கம் போனால் இது ஆஃபீஸ் செட்டப்புங்க. இந்த பக்கா ஃபார்மல் செட்டப் மாதிரி இருந்தது.
அண்ட் நல்லாவும் இருந்தது. அண்ட் இந்த பக்கம் ஒரு வாஷ்ரூம் ஸ்பேஸ், காமன் வாஷ்ரூம் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த பக்கம் மெயின் பெட்ரூம் இருந்தது. நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கேருந்து வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி. அண்ட் லைவாக பிளான்ட்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. வித் அட்டாச்டு பாத்ரூம் தான். ஸோ பாத்ரூம்ஸில் வந்து டப்புக்கான ஸ்பேஸ், ஷவருக்கான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2 க்ளாசெட்ஸ் எல்லாமே இருந்தது. க்ளாசெட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. க்ளாசெட்ஸ் எல்லாம் வுட்டால் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா டெக்கரேட்டிவாக இருந்தது. இந்த வீடு 0.56 ஏக்கருங்க. அதாவது பாதி ஏக்கரில் ஒரு வீடை கட்டியிருக்காங்க. ஃபுல் ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் யார்ட்லாம் செம்ம பார்க் மாதிரி செம்மையாக வடிவமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வுட்டால் தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அண்ட் கலர் கான்ட்ராஸ்டெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த வீடை பார்த்தா வாழ்கிறானுங்கடா அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்டான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until that, bye from Divya. Tata. Bye bye.